நான் வந்து ப்ரௌடு கன்னடிகான்னு யாருனாலையோ சொல்ல முடியுமானா யாருக்குமே தெரியல. அப்படி ஒரு பச்சைவந்தியான ஒரு மனுஷன். அவ்வளவு கேவலமான ஒரு மனிதர் இருந்தாங்க. ஒரு அரசியல் அரங்கில் எப்பயுமே இந்த மாதிரியான ஒரு அகராதி பிடிச்ச ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் போயிட்டு இருப்பார். ஒரு டைம் வைகோ இருந்தார். வைகோ கண்ணாப்பின்னான்னு பேசுவார். இப்போ தம்பி சூர்யா சொல்லியிருக்க அப்படி நிறைய விஷயங்கள். கூடயே இருந்தார் கிட்டத்தட்ட 1.5-2 வருஷமா. வந்து 1000 கோடி 5000 கோடி நீ சம்பாரிச்ச, திமுக அமைச்சர்களுக்கெல்லாம் சேர்ந்து வசூல், நீ தரமான ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் உனக்கு எல்லாமே டெல்லியிலலாம் கொடுக்குறாங்கன்னா 30,000 கோடி பற்றி பிடிஆர் பேசுனதாக ஒரு ஆடியோ நீ தான் வெளியிட்ட. சிபிஐயில் ஒரு விசாரணை பண்ணிக்கலாமே, இந்த ஆடியோவுடைய தரம் உண்மையா? நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நியூஸ் ஜேவின் சொல்லியடி. இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் பேசுவதற்காக அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். அண்ணாமலை அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே வினோதமாக இருக்குது. அரசியல் ரீதியாக உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு கேட்டோம்னா, அங்கன்வாடியில் ஆரம்பித்து ஐபிஎஸ் படித்த வரைக்கும் அனுபவம் இருக்குது, மண்வெட்டி பிடிச்சிருக்கிறேன், பால் கறந்துருக்கிறேன்லாம் பேசிகிட்டு இருக்கார். முதல்ல அண்ணாமலையினுடைய மறுபக்கம் அவர் எப்படிப்பட்டவருங்கிறத வெளியில் சொன்னது நீங்கள் தான். அவருடைய இந்த வினோதமான செயல்பாட்டுக்கு காரணம் என்ன சார்? ஆளே கொஞ்சம் வினோதமான ஆள் தான். உங்களுக்கு தமிழகம் சொந்த ஊர், எந்த மொழி எந்த மதம் அதெல்லாம் விட்டுருங்க, சொந்த ஊர் தமிழகம். நீங்கள் போய் வேறு ஊரில் போய் வேலை பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் என்னை வாழ வைத்த அந்த ஊருக்கு நான் வந்து கொஞ்சம் நன்றி கடன் இருப்பேன்னா அதிகபட்சமாக சொல்லியிருக்காங்க. அப்படி தானே சொல்லியிருக்காங்க. யாராவது போய் அந்த இடத்துல போய் நான் ப்ரௌடு கன்னடிகான்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை யாராவது போய் அங்கே போய் என்னது பீகார்லேருந்து வந்து இங்கே வேலை பார்த்தவங்க, இல்லை ராஜஸ்தான்லேருந்து இங்கே வந்து வேலை பார்த்த அதிகாரிகள் இது வரைக்கும் 1000-10,000 ஆஃபீஸர்ஸ் வேலை பார்த்துருப்பாங்க. நான் ப்ரௌடு தமிழ்னு சொல்லியிருக்காங்களா பீகார்காரங்க? யாராவது இங்கேருந்து போய் பீகாரில் போய் நான் ப்ரௌடு பீகாரின்னு சொல்லியிருக்காங்களா? இதை மாதிரியான ஒரு பார்வை இது வரைக்கும் யாருமே பார்க்கலங்க. அதாவது சொந்த ஊரை விட்டு கொடுத்து, சொந்த ஒரு சமூகத்தை விட்டு கொடுத்து, சொந்த ஒரு மாநிலத்தை விட்டு கொடுத்து வேறு ஊரில் போய் நான் ப்ரௌடு கன்னடிக்கான்னு சொன்னேன்னா, அப்போ இந்த நபருடைய நீங்கள் மொத்த கால்குலேஷனை இந்த ஒரு இடத்துல வச்சுக்கலாம். அதாவது நீ இருக்கிற இடத்தில் உனக்கு தேவைனால் உன்னுடைய சொந்த ஊரை கூட விட்டு கொடுக்கும் அளவிற்கு நீ உன்னுடைய அங்கே என்ன தேவையோ அந்த தேவையை அனுபவிக்கிறதுக்காக சொந்த ஊரையே விட்டு கொடுக்குற. இதற்கு மேலே இது வந்து யாருமே செய்ய மாட்டார்கள். சொந்த ஊர் நான் வந்து இலங்கை என்னுடைய சொந்த ஊர், சொந்த மண், நான் அங்கே போய் இருக்கணும்னு நினைக்கிற தமிழர்கள் இன்னும் உணர்வோடு வெளியிட்ருக்காங்க. யாராவது போய் நான் போய் ப்ரௌடு ஃப்ரெஞ்சு இல்லை ப்ரௌடு ஜெர்மனின்னு சொல்லியிருக்காங்களா? சொந்த ஊரை விட்டு கொடுத்த ஒரு நபரை இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை. இருக்கிற இடத்துக்கு தகுந்தாற் போல வேஷம் போட. அதான் உனக்கு ஒன்று கிடைக்குதுன்னா எவ்வளவு கிடைச்சாலும் நான் வந்து ப்ரௌடு கன்னடிகான்னு யாருனாலையோ சொல்ல முடியுமானா யாருக்குமே தெரியல. அப்படி ஒரு பச்சைவந்தியான ஒரு மனுஷன். நீ வந்து போய் உனக்கு ஒருத்தன் ஏதாவது செய்கிறான்னு சொன்னா நீ ஊரே விட்டு கொடுத்துட்டு நான் ப்ரௌடு கன்னடிகான்னு அனௌன்ஸ் பண்ணேன்னா அவ்வளவு கேவலமான ஒரு மனிதர் இந்த அண்ணாமலை. இதற்கு மேல ஒரு கேவலமா, அதாவது நீ உனக்கு ஏதாவது கிடைக்குதுன்னா நீ என்ன வேணாலும் இப்படி ஒரு செயலை செய்யறதுக்கு நீ இந்த ஐபிஎஸ் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீ போய் சொல்லியிருக்கலாம். இந்த எதுக்காக இதை உதாரணமாக சொல்றோம்னா, இடத்துக்கு தக்கன ஒரே நாளில் நீ உன்னுடைய சொந்த ஊரை சொந்த மண்ணை விட்டு கொடுத்து நீ வேற ஒரு மாநிலத்தை ப்ரௌடு கன்னடிகான்னு கிளைம் பண்ணுறதுலாம் வந்து வாழ்நாள் கேவலம், வாழ்நாள் அசிங்கம். அப்படி செஞ்ச நபர்கிட்ட நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. இன்றைக்கி அரசியலில் ஒரு அரசியல் அரங்கில் எப்பயுமே இந்த மாதிரியான ஒரு அகராதி பிடிச்ச ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் போயிட்டு இருப்பார். ஒரு டைம் வைகோ இருந்தார். வைகோ கண்ணாப்பின்னான்னு பேசுவார். நீ எதுக்கு அரசியலுக்கு வந்த? ஃபஸ்ட்டு நீ அரசியலுக்கு வந்தேன்னு சொன்னேன். சரி, அரசியலுக்கு வந்து நீ ஏதோ பண்ண போகிறேன்னா என்ன பண்ண போகிறேன்னா, வந்த உடனே உனக்கு அதிகபட்சமாக நீ எடப்பாடியார் கையில் காலில் விழுந்து அவர்கிட்ட வந்து நீ 2021 தேர்தல் வரைக்கும் அண்ணன் எடப்பாடியார், அண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கர், அண்ணன் எஸ்பி வேலுமணி, அண்ணன் தங்கமணி, இப்படி தான் எங்கே போனாலும் நீ பேசின. அதாவது அரவக்குறிச்சி தேர்தலில் நேரடியாக பார்த்தோம். எங்கேயுமே வந்து மோடி ஆசி பெற்ற வேட்பாளர்னு போடல. இல்லை, எழுதியிருந்ததை அழிச்சாங்க. இல்லை எங்கேயுமே போட விடலை. எங்கேயுமே எங்கேயாவது ஒரு இடத்துல மோடி ஆசி பெற்ற இல்லை பாஜக ஆசி பெற்ற வேட்பாளரும் கிடையாது. புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர் தான் அண்ணாமலை அன்றைக்கி நின்னது. எங்கேயாவது ஒரு இடத்துல மோடி ஆசி பெற்ற இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல பாஜக கூடிய பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணு இதெல்லாம் தூக்கு, எல்லாம் தூக்குன்னு சொன்ன அண்ணாமலை தான். எல்லாரும் பார்த்துருக்கோம். இன்னும் புதுசாக யாரும் ஒழிச்சு மறைச்சலாம் இல்லை. அப்புறம் எப்படி திடீர்னு மாறின? ஆட்சி மாறிடுச்சு, டிஎம்கே வந்துருச்சு. திமுக வந்தோடனே
உனக்கு தேவையான பவர் சென்டர், உனக்கு தேவையான விஷயங்கள். நான் ரிசைன் பண்ணுறப்ப இந்த விஷயத்த தெளிவாக சொன்னேன். இவருக்கும் திமுக அமைச்சர்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு. இப்போ தம்பி சூர்யா சொல்லியிருக்க அப்படி நிறைய விஷயங்கள். உன்னுடைய கூடயே இருந்தார் கிட்டத்தட்ட 1.5-2 வருஷமா. வந்து 1000 கோடி 5000 கோடி நீ சம்பாரிச்ச, திமுக அமைச்சர்களுக்கெல்லாம் சேர்ந்து வசூல் பண்ணி. நீங்க எல்லாரும் குற்றச்சாட்டு சொல்றீங்க சார், ஆனா என்னோட நேர்மையை கேள்வி கேட்காதீங்க. நான் மிக நேர்மையானவன் அவர் சொல்றாரு. இல்ல என்னன்னா, நீ வந்தப்ப என்ன சொன்ன, நான் வந்து வாரத்திற்கு ஒரு ஊழல் பட்டியல் வெளியிடுவேன். அது பிஜிஆர் அந்த ஒரு பெட்டகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்த டெண்டருக்கு முன்னாடியே யாராவது அந்த டெண்டரில் தான் வரப்போகுது அப்படின்னு சொன்னாலும் நீ ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறதுன்னு அர்த்தம். அந்த குழந்தைகள் பெட்டகத்து விஷயத்தில் நீ வந்து பிஜிஆர், இந்த டெண்டரு, இது ஒரு 4-5 விஷயம் மட்டும் பேசினேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த குடிசை மாற்று வீடு கட்டின விஷயங்கள், இதை தவிர்த்து வேறு எதுவுமே பேசலையே. அதுக்கப்புறம் டிஎம்கே ஃபைல்ஸ்னா, டிஎம்கே ஃபைல்ஸில் எல்லாமே சொத்துக்களை பற்றி பேசி அந்த இதை முடிச்சா. சரி, 30,000 கோடி நீ தரமான ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் உனக்கு எல்லாமே டெல்லியிலலாம் கொடுக்குறாங்கன்னா 30,000 கோடி பற்றி பிடிஆர் பேசினதாக ஒரு ஆடியோ நீ தான் வெளியிட்ட. ஏன் மத்திய அரசிட்ட போய் இப்போ இதில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு கோர்ட்டில் போட்டு இன்றைக்கி அதுக்கு ஒரு சிபிஐயில் ஒரு விசாரணை பண்ணிக்கலாமே. இந்த ஆடியோவுடைய தரம் உண்மையா, இந்த ஆடியோ என்னென்னு ஏதாவது ஒரு இடத்துல இன்றைக்கி கடந்த 1 வருஷத்தில் பார்த்துருப்பீங்க, திமுகவோட எதிர்ப்பை குறைத்து விட்டு உனக்கு ஹைப்பு வேணும்னா, உனக்கு ஏதாவது சென்சிட்டிவாக பேசணும்னா நீ திமுகவிற்கு ஆதரவாக இன்றைக்கி திமுகவுக்கு எப்பப்போல்லாம் ஒரு 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 டவுன்ஃபால் இருக்குதோ, எப்பப்போல்லாம் எங்கேயாவது ஒரு 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 சர்க்கிள் இருக்குதோ அதை சரி பண்ணி கொடுக்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் பேனலாக தான் இந்த அண்ணாமலை வந்து இன்றைக்கி செயல்படுறார். நான் நிறைய பேர் சொல்லியிருக்கோம், அதாவது இவர் திமுகவுடைய தொடர்பில் இருக்கிறார், திமுகவுக்கான ஃபேவராக வேலை பார்க்குறார். இவருடைய நீங்கள் கேண்டிடேட் செலெக்ஷனே பார்த்துருப்பீங்க. போன தடவை கேண்டிடேட்டில் மிக வந்து திருமதி கனிமொழி அவர்கள் தூத்துக்குடி நிற்கிறார். கனிமொழிக்கு ஆதரவாக எதிர்ப்பாக இவர் யாரை நிப்பாட்டுறாரு, ஜிகே வாசன்லேருந்து ஒரு வேட்பாளராக போடுறார். ஜிகே வாசனுக்கு அந்த ஊரில் அவர் அங்கே ஊர்லேயே யாரும் கிடையாது, அந்த ஊரில் ஒரு வேட்பாளர் போடுறார். அதே மாதிரி தான் இங்கே சென்னையிலையும் அவர் டிஆர் பாலு அவர்களுக்கும் எல்லா இடத்துலையும் கூட்டணிக்கு பிரித்து விட்டுட்டு எங்கெங்கெல்லாம் இவர் வந்து சாஃப்டான வேட்பாளர் போட முடியுமோ அந்த மாதிரி தான். இப்போ சிவகங்கையில் பார்த்தீங்கன்னா இவர் கார்த்திக் சிதம்பரத்துக்கு சாஃப்டாக தேவநாதன் யாதவுக்கு அந்த ஊரில் ஒரு ஆள் கூட கிடையாது. தேவநாதன் யாதவுக்கு ஒரு அங்கே நிறைய பேர் வேலை பார்த்தவங்களாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு சீட்டு கொடுக்குறேன். அப்போ உன்னுடைய கேண்டிடேட் செலெக்ஷனே திமுகவிற்கு ஆதரவாகவும் அதிமுகவுக்கு எதிராக தான். உன்னுடைய அரசியல் என்றைக்கும் திமுகவுக்கு எதிரான அரசியல் கிடையாது. நீ தனிப்பட்ட முறையில் நீ வந்து அதிமுகவை எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டும், அதை வைத்து நீ திமுகவிடம் ஆதாயம் பெற வேண்டும். இதுதான் உன்னுடைய முதல் நாள்லேருந்து அஜெண்டா. இதை புரிந்தவர்கள் ரொம்ப லேட்டாக புரிஞ்சுக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, உடனே புரிஞ்சுக்கிட்டவங்க நிறையா இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் நீ எதற்காக நீ வந்து திமுகவுடைய எதிர்ப்பை கைவிட்டுட்டு அதிமுக எதிர்ப்பை பண்ணுற, ஒன்று திமுகவை ஜெயிக்க வைக்கணும். திமுகவுக்கு எப்பப்பெல்லாம் போன வாரம் நடந்த நிகழ்வு சாதாரண நிகழ்வு, அதாவது திரு ரஜினிகாந்த் அவர்கள் பேசின விஷயம். சார், ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சும்மா போகிற போக்குலலாம் எந்த இதையும் பேச மாட்டார். அவர் வந்து சாதாரணமாக சும்மா போயிட்டு ஒரு விஷயம் இல்லை அவ்வளோ லூஸ் டாக் வர்ற ஒரு பர்சன் கிடையாது. ரொம்ப நிதானமாக அவர் சொன்ன விஷயம் 2 கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஒன்று வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து டெல்லியிலேருந்து சொல்லி தான் அங்கே பேசினார். அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அந்த மெசேஜ் அவருக்கு டெல்லியிலேருந்து கொடுக்கப்பட்டதாக தான் நான் நம்புகிறேன், திரு ரஜினி அவர்களுக்கு. ஏன்னா டெல்லியிலேருந்து நம்ம சாஃப்டாக போகிறோம், இல்லை நீங்கள் எப்படி போகிறோம், நம்ம ஒரு மாதிரி இணக்கமாக போகிறோம், என்ன மெசேஜ் கொடுத்தாங்கல்ல டெல்லியிலேருந்து சொன்னதாக வந்ததாக இவர் சொல்கிறார். அது பெரிய மெசேஜ். அவருக்கு டெல்லியிலேருந்து கன்ஃபர்மேஷன் வராமல் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அப்படி பேசக்கூடிய நபர் இல்லை. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து பழைய மாணவர்கள் புதிய மாணவர்கள்னு சொல்கிறார். அப்போ என்னென்னா திமுகவுடைய உட்கட்சி பூசலை சரி செய்யும் வேலையை டெல்லியும் ரஜினி அவர்களும் சேர்ந்து செய்கிறான்றதான் நம்ம எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு திமுகவுடைய உட்கட்சி பிரச்சனையில் இதெல்லாம் சரி பண்ணுங்க. துரைமுருகன் அவர்கள் வந்து இன்றைக்கி துணை முதல்வர் கேட்குறார், பிரச்சனை பண்ணுறார், அவர் வந்து நெருக்கடி கொடுக்குறார் உதயநிதிக்கு அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகள் ஒரு மாதம் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த உட்கட்சி பூசலை இன்றைக்கி டெல்லி பாஜகவும் திரு ரஜினிகாந்த் அவர்களும் சேர்ந்து சரி செய்கிறான்ற ஒரு மெசேஜ் தான் அங்கே. அந்த மெசேஜையும் அவராக பேசியிருக்க மாட்டார். ஏன்னா ரஜினி ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுவார் மேடைகளில். அவர் ரொம்ப இதாக வந்து அவ்வளோ லூஸ் டாக்கில் விட மாட்டார். அதுவும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் சேர்ந்து அவங்க எல்லாம் பேசி தான் இதை தெரிவிச்சிருக்கணும். அப்படி ஒரு பொது மேடையில் போய் அவர் வந்து அவங்க அங்கே திமுக மேடையில் திமுகவுடைய முதலமைச்சரை வச்சுக்கிட்டு திமுகவுடைய தலைவரையும் வச்சுக்கிட்டு அவங்க சகாக்களை அசால்ட்டெல்லாம் பேச முடியாது. கண்டிப்பாக. அப்போது பாஜக வந்து திமுகவுடைய உள் விவகாரங்களை தலையிடுற அளவுக்கு 2 பேரும் இணக்கம் ஆயிட்டாங்க. அந்த இணக்கத்தை மறைக்கத்தான் இப்படி அண்ணாமலை அநாகரிகமாக பேசுகிறாரு. அந்த தேவை இருக்கிறனால தான் திமுகவுடைய உட்கட்சி பிரச்சனையில் உட்கட்சியில் அவங்களுக்கு வந்து சீனியர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஒத்துழைப்பு தராத பிரச்சனைனால தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் திமுக இறங்கி போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இன்றைக்கி ஏன் நீங்கள் போய் ஒரு காயின், அந்த காயின் வந்து கமாடிட்டி காயின் உங்களுக்கு ஆல்ரெடி வந்திருக்கும், நீங்கள் யார் வேணாலும் போய் காசு கொடுத்து வாங்கலாம். 15,000-18,000 20,000 கொடுக்கும், நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. அந்த காயினை நீங்கள் எதுக்கு மத்திய அரசு கூப்பிட்டு வெளியிடணும்?
நீங்களும் அதுக்கு வந்து ஒரு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஒரு அமைச்சர் பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி ஒரு அமைச்சர், அவருக்கும் காயினுக்கும் சம்மந்தமே கிடையாது, ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் கிடையாது, ஒரு ஒரு மற்ற இது இராணுவத்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர். பாதுகாப்புத்துறை அமைச்சரை வந்து நீங்கள் பஞ்சாயத்து மன்ற மாதிரி கூப்பிட்றீங்க, சரி செய்கிற மாதிரி கூப்பிட்றீங்க. உங்களுடைய உட்கட்சி பிரச்சனையில் நீங்கள் சமாளிப்பதற்காக இன்றைக்கி வந்து மத்திய அரசுடைய தயவை தேவைப்படுகிறது. உங்களுடைய மகனை பதவி பிராணம் பண்ண அதுக்கு ரஜினிகாந்த் எங்கேயோ அவர் வந்து ஏதோ ஒரு வகையில் என்ன மாதிரியான சப்போர்ட்டோ இல்லை என்ன தெரியுதோ, இல்லை அவருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கா இல்லை, ஆனால் கண்டிப்பாக முதல்வர் சொல்லாமல் இந்த வார்த்தை சொல்லியிருக்க மாட்டார். இதை திசை திருப்பத்தான் அண்ணாமலை அநாகரிகமான பேச அவங்க நினைச்சது இது ஒரு அவங்க உட்கட்சியில் கொடுக்க வேண்டிய மெசேஜை கொடுத்துடலாம் என்ன நினைச்சாங்க தெரியல. பட் இது பெரிய பூதாகரமாக தமிழகம் முழுசும் பேசப்பட்டுச்சு. உட்கட்சியில் உண்மையிலேயே பிரச்சனை இருக்குது. ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் திரு துரைமுருகன் அவர் ரியாக்ட் பண்ணதை பார்த்துருப்பீங்க. ரொம்ப கடுமையாக அவர் வந்து ரஜினிகாந்த் அவர்களை விமர்சித்து பேசினார். அடுத்து உடனே மன்னிப்பு கேட்டார். ஸோ அந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போவும் அந்த பிரிவை பார்க்குறோம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அவருடைய முந்தானத்து அவரை சென்ட் ஆஃப் பண்ணுற போகிறப்பையும் பழைய மாணவர் புதிய மாணவர்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன பாகுபாடுகளை அங்கே பார்க்க முடியுதுன்னு பத்திரிகையாளர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. என்னென்னா நான் பழைய மாணவர், நான் புதிய மாணவர், அவங்களுக்குள்ளே ஒரு பாகுபாடு இருக்காது. ஸோ இது பெரிய லெவலில் திமுகவிற்குள் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்குது. ஸோ இதுலேருந்து ஒரு டைவர்ஷனாக பண்ணணும்னா நீ தேவையில்லாமல் ஒரு தரம் தாழ்ந்து கேவலமாக நீ போய் பேசுன்னு சொல்கிறதுக்கும், நீ என்ன திமுகவிற்கு அடியால் வேலை பார்க்குறியா? அண்ணாமலை வந்து நீ திமுகவுடைய பிரச்சனைகளை சரி செய்ய, திமுகவிற்கு எப்பப்பெல்லாம் சரிவு கிடைக்குதோ அப்போ நீ சரி செய்கிறதுக்கும், திமுகவை ஜெயிக்க வைக்கிறதும் திமுகவுக்கு என்ன அடியால் வேலையா இல்லை திமுக கூலிப்படையா? நீ இந்த வேலை தானே செஞ்சிட்ருக்க. நீ உண்மையான ஒரு நல்ல நபராக இருந்திருந்தால் நீ இதுவரைக்கும் நீ அரசியலில் யாரை எதிர்த்து என்ன பேசியிருக்க? நீ இவ்வளோ பேசிட்டியே, நீ வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் எல்லாம் பண்ணிட்ட. இன்றைக்கி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் உட்காந்து ஐயா கருணாநிதியோடைய புகழை வந்து இந்தியா முழுசு எடுத்துகிட்டு போகணுங்கிற கொஞ்சம் வெக்கமா இல்லையா? இவ்வளவு நாள் பேசிட்டு நான் வந்து அந்த கடைசியாக கொடுத்த பேட்டியெல்லாம் சொல்கிறார் என்னது 2019 எடப்பாடியார் அவர்கள் வந்து வாரணாசிக்கு வரலன்னு. அப்போ நீ கட்சியிலே கிடையாது, அப்போ நீ போலீஸ் வேலை பார்த்துட்டு இருக்க, அப்போ நீ கட்சியிலே கிடையாது, அப்போ ரிசைனே பண்ணல. நீ அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு வந்த, இப்போ அதை யார்கிட்டையோ நீ ஏதோ கேட்டேன்னு சொல்கிற, கேட்டுட்டு இப்போ வந்து ரொம்ப உணர்ச்சி பொங்கட்ட. இதை விட கேவலமாக உன்னை திமுகவில் பேசியிருக்காங்க, உங்கள் கட்சியும் பேசியிருக்காங்க, உங்கள் கொள்கையும் பேசியிருக்காங்க, உங்களுடைய இந்த இந்துத்துவ கொள்கையும் பேசியிருக்காங்க, உங்களுடைய கடவுள்களையும் பேசியிருக்காங்க, உங்களுடைய பிரதமரை வந்து வெளியே அடித்து துவைக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அடித்து ஊற விட்டு அடித்து பத்துவோன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே உங்களை கேவலமாக பேசின எந்த மாநிலமும் கிடையாது. அங்கே போய் வெக்கமெல்லாம் கையெடுத்து கும்பிட்டுட்டு ஐயா கருணாநிதியோடைய புகழை நான் இந்தியா முழுசும் பரப்பணும், அது கட்டாயத்தில் இருக்கோம், 5 தடவை முதலமைச்சராருன்னு 100 தடவை சொல்கிறேன், வெக்கமா இல்லை? இது இத்தனைக்கும் நீ எந்த நேரத்தில் என்ன மாதிரி வேஷம் போடுவேன்னு நீ புறவுடு கண்ணடிக்கான்னு சொன்ன பார்த்தியா, அன்றைக்கே தெரிஞ்சுட்டு என்ன நேரத்தில் எப்படிப்பட்ட வேஷம், எங்கெங்கே எப்படி களை கட்டுவ, எங்கெங்கே எப்படி வேஷம் போடுவ, எந்த நேரத்தில் எதை உருட்டி விட்டா, எதை கொடுத்தா நீ எப்படி பேசுவேன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு வார்த்தை ப்ரௌடு கண்ணடிகாங்கிறது சாதாரணமாக சும்மா தட்டிட்டு போகிற மேட்டரில் யாராவது நீங்கள் போய் சொல்லுவீங்களா? நீங்கள் போய் ராஜஸ்தானில் இருக்கீங்க, அங்கே ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கீங்க, பயங்கரமாக சம்பாரிச்சிருங்க, போய் நான் ப்ரௌட் ராஜஸ்தானின்னு சொல்லுவீங்களா? அப்போ அந்த என்னை வாழ வைத்த மண்ணுக்கு நான் நன்றி சொல்றேன்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சொன்னவங்களை பார்த்துருக்கேன். நான் இது வரைக்கும் வந்து ப்ரௌடு கன்னடிகான்னு சொன்னவங்க போய் தமிழ்நாட்டிலேருந்து போயோ இல்லை வேறு மாநிலத்துலேருந்து சொன்ன பார்த்ததில்ல. அந்த அளவுக்கு ஒரு அப்பற்ற ஒரு அழுக்கான மனிதர் இந்த அண்ணாமலை. இதை தூக்கி புறம் தள்ளி விட்டு தமிழக மக்களே தூக்கி போட்டுட்டு எரிய வேண்டிய கட்டாயத்தில் எல்லாரும் வந்துட்டாங்க. ஏன்னா ஒரு பெரிய எரியறத பிறகு பேசுவோம் சார். பாஜகவே எரிய நினைக்குதோ? ஏன்னா இது வரைக்கும் ஒரு அரசியல் கட்சியிலிருந்து ஒருத்தர் எனக்கு ஒரு 3 மாதம் லீவு வேணும், நான் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போனதை நான் கேள்விப்பட்டதில்லை. இவர் லண்டனுக்கு கிளம்பி அது கட்சி இல்லாமல் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. அது பெரிய நீங்கள் கட்சியெல்லாம் பார்க்க வேண்டாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு. இன்றைக்கி ஒரு காது குத்து, நாளைக்கு ஒரு கல்யாணம், அடுத்த நாள் ஒரு பிறந்தநாள் விழா பார்த்துருப்பீங்களா? இப்போ இங்கே ஒரு காலேஜில் ஒரு இடத்துல பேசுகிறது. இப்போ நீ அண்ணா கோபிநாத் பண்ணுவார், நல்லாவே பண்ணுவார். நீ அண்ணா கோபிநாத், திரு தாமு அவர்கள்லாம் ஒவ்வொரு காலேஜாக போய் ஒரு டாபிக் கொடுத்தா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேசுவாங்க. ஏன்னா அவர்களுக்கு அந்த பேச்சு திறமை. அதே தான் அங்கே நடக்குது. நீங்கள் ஒன்றும் அது கட்சியெல்லாம் பார்க்க வேணாம். யாராவது 3 மாதம் லீவ் போட்டு படித்து பார்த்துருக்கீங்களா? படித்து நாலேஜில் வந்து அரசியல் பண்ணுறதை பார்த்துருக்கீங்களா? இதுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இல்லை. டே டு டே தினம் நடக்கிற விஷயங்கள், அன்னன்னைக்கு நடக்கிற பிரச்சனைகள், அதை சமாளிக்க என்ன பண்ணணும், மக்களுடைய பிரச்சனைகள். இதுக்கு நீங்கள் படிச்சுட்டு வந்து என்ன கோர்ஸில் போய் செக்லிஸ்ட் போட்டு பண்ண போகிறீங்களா? இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோன்னே உணவு, மதியம் 11 மணிக்கு டீ காஃபி நான் பண்ண முடியும் அரசியல்? அப்படி பண்ண ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் எங்கே எப்படி வரும்னு தெரியாது. ஏன்னா இது மக்கள் சம்மந்தப்பட்ட ஒரு நடைமுறையில் மனிதர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரூபத்தில் வரும். அதை நம்ம சமாளிக்கணும். இதுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இல்லை. இதற்கு பின்னால் வேறு ஏதாவது இருக்கலாம், பின்னாடி வெளியே வரலாம், என்ன இருக்கும் சார்? ஏதாவது இப்போ
சூர்யா சொன்ன அப்படி சூர்யா சொன்னதான் வந்து நம்ம எல்லாம் எடுத்துக்க முடியும். ஏன்னா சூர்யா வந்து இவர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போறாரு, நிறைய பணம் சம்பாரிச்சிட்டாரு, 1000 கோடி சம்பாரிச்சாங்கிறார். ஒரு வார்த்தை இது வரைக்கும் பதில் இல்லையே. இப்போ வந்து 1000 கோடி சம்பாரிச்சிட்டான்னு சொல்றது வந்து ஒரு அதிகாரத்தில் இல்லாமல் மத்திய அரசினுடைய செல்வாக்கை மட்டும் வைத்து உன்னை 1000 கோடி சம்பாரிச்சிட்டான்னு உன் கூட இருந்த தம்பி சூர்யா சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் ஒரு வார்த்தை நீ ஏன் பதில் சொல்ல? நீ அப்பல் கட்டுறன்னா சொல்லு, ஆமா நான் வந்து 1000 கோடி சம்பாதிக்கல, 50 கோடி தான் சம்பாதிச்சேன்னா ஏதாவது பதில் சொல்லியிருக்கணுமே. எதுவுமே சொல்லவில்லை என்றால் அதில் கண்டிப்பாக உண்மை இருக்குது. அதெல்லாம் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஏவா வேலுக்கும் இந்த நெருக்கம். அவர் கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. ரொம்ப இவ்வளோ ஏதோ பழைய ரொம்ப அந்யோன்யமான ஒரு பழக்கங்கள். இவர் சொன்னவுடன் அவர் கவர்னர் மாளிகைக்கு முதல்வர் வர்றதும், முதல்வர் கூப்பிட்ட உடனே இவர் போய் அங்கே சமாதிக்கு போக வேண்டிய புரோட்டோக்காலே கிடையாது. ஏன்னா சரி இது வந்து தமிழக அரசு ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சி, தமிழக அரசு சார்பில் புரோட்டோக்கால் இருக்கும். ஏன்னா புரோட்டோக்கால் லிஸ்ட் நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி சீஃப் செக்ரட்டரி வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க, மத்திய அமைச்சர்கள் யார் இருப்பாங்க, அப்புறம் மாநில அமைச்சர்கள் யாருன்னு கேட்பாங்க. கட்சியிலேருந்து யாரையும் எப்பயுமே போட மாட்டாங்க, புரோட்டோக்காலில் போட மாட்டாங்க. அந்த இதில் இவர் எதுக்கு இவராக போய் வாலண்டியராக போய் நின்னான்னு தெரில. இவர் நின்று அவர் கூப்பிட்டு நீங்கள் உள்ளே வாங்கன்னு சொல்லி ஒரு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் அது இல்லாமல் அங்கே அடுத்த நாள் ஒரு சில நாட்களில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் பேசினது, இது எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தோம் என்றால் இன்றைக்கி பாஜக வந்து கிட்டத்தட்ட திமுகவுடைய உட்கட்சி பிரச்சனைகள் பல விஷயங்களில் உதவி செய்கிறதா இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் மிக இணக்கமான ஒரு சூழ்நிலை, அவர்களுக்கு நல்லது செய்வதற்காக அண்ணாமலை இப்படி பேசி வருகிறார். இவ்வளோதான் இதோடைய மொத்த கான்ஸ்பிரசி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. நேயர்களை மற்றும் ஒரு அமர்வில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.